அனைவருக்கும் வணக்கம். ஒரு கிராமத்து சிறுமியின் வெற்றி பயணத்தை தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் செஞ்சவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வாங்க கதையை பார்க்கலாம். அலியாபுரம்னு ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் பாவைன்ற பெயர் கொண்ட சிறுமி அம்மா அப்பாவோட வாழ்ந்து வந்தாங்க. பாவை தன்னுடைய கிராமத்தில் இருந்த தொடக்கப்பள்ளியில் 5வது வரை படிச்சுட்டு மேலே படிக்கிறதுக்கு பக்கத்து ஊருக்கு தான் போகணும். பாவை பள்ளிக்கு எப்போதும் சைக்கிளில் தான் போயிட்டு வந்தாங்க. பள்ளிக்கூடத்தில் புதுசாக சேர்ந்த பாவையோட வகுப்பில் இருந்த சக மாணவிகள் சகஜமாக பாவை கூட பேசலை. அதனால் பாவைக்கு தனியாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அதனால் பள்ளிக்கூடம் போகிறதுக்கே பிடிக்காத மாதிரி இருந்தது பாவைக்கு. வீட்டுக்கு போன உடனே அம்மா அப்பா கிட்ட இன்னும் எனக்கு புது நண்பர்களே அமையல, அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அவங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸோட தான் நல்லா பேசுகிறாங்க விளையாடுறாங்கன்னு பாவை வருத்தப்பட்டாங்க. அதுக்கு பாவையோட அப்பா அம்மா சொன்னாங்க, நீ இப்போ தானே புதுசாக சேர்ந்துருக்க, அதனால் உன்னை பற்றி அவங்களுக்கு சரியாக தெரியாது, பழக பழக சரியாயிடும், நீ சந்தோஷமாக பள்ளிக்கூடத்துக்கு போய் நல்லா படிப்பில் கவனம் செலுத்தி படிக்கணும்னு பாவைக்கிட்ட சொன்னாங்க. பாவையும் தன்னோட பெற்றோர்கள் சொன்னதை அப்படியே கேட்டுட்டு ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் சரிதான்னு தன்னுடைய வீட்டு பாடங்களை எழுத தொடங்கினாங்க. பாவை வகுப்பில் ஆசிரியர் பாடம் எடுக்கும்போது பாவை தனக்கு வந்த சந்தேகங்களை அப்பப்போ ஆசிரியர்கிட்ட கேட்டு தன்னுடைய சந்தேகங்களை தெளிவு பண்ணிக்குவாங்க. அப்போ எழுந்து சந்தேகம் கேட்குறப்ப மற்ற பசங்கள்லாம் பாவையை என்ன இது கூட தெரியலையான்னு கேலி கிண்டல் செஞ்சாங்க. ஆனால் பாவை அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. தன்னுடைய சந்தேகங்கள்லாம் ஆசிரியர்கிட்ட கேட்டதுக்கப்புறம் புரிஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டாங்க பாவை. நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துச்சு. பாவையும் நன்றாகவே படித்து வந்தாங்க. பருவத் தேர்வுகளும் நெருங்கி வந்துச்சு. பாவையோட படிக்கிற சக மாணவிகளும் நல்ல படிக்கக்கூடியவங்களாக தான் இருந்தாங்க. தேர்வு நாளும் வந்துச்சு. அனைவரும் தேர்வு எழுதினாங்க. தேர்வு முடிஞ்சு பள்ளிக்கு வந்தப்ப ஆசிரியர் திருத்திய தேர்வு தாள்களோட வகுப்புக்கு வந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக என்ன தவறு செஞ்சுருக்காங்க அதை சொல்லி மறுபடியும் இந்த தவறை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆசிரியர். அதே மாதிரி தவறாக விடையளித்த கேள்விக்கெல்லாம் சரியான பதிலை ஒரு தடவை அடுத்த வகுப்புக்கு வரும்போது எழுதிட்டு வரணும்னு சொன்னாங்க ஆசிரியர். பாவையோ நல்லாவே மதிப்பெண்கள் எடுத்திருந்தாங்க. பாவையை கேலி கிண்டல் செஞ்ச மாணவிகள் பாவையோட மதிப்பெண்களை பார்த்து நல்லா போட்டி போடுறதுக்கு பதிலாக பொறாமப்பட்டாங்க. இருந்தாலும் நம்மளை விட பாவை மதிப்பெண்களில் ஒன்றும் பெருசாக மிஞ்சலேன்னு மனசை ஆறுதல் படுத்திக்கிட்டாங்க. ஒரு நாள் வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தப்ப சுற்றறிக்கை ஒன்று வந்துச்சு. பள்ளியில் இலக்கிய மன்ற விழா நடைபெற உள்ளதாகவும் அதில் உள்ள போட்டிகள் என்னென்னு ஆசிரியர் மாணவர்கள் முன்பு வாசித்தாங்க. திருக்குறள் ஒப்புவித்தல், பேச்சு போட்டி, ஆங்கில கவிதை ஒப்புவித்தல், ஆங்கில கட்டுரை வரைதல், தமிழ் கட்டுரை வரைதல்னு பல போட்டிகள் பட்டியலில் இருந்துச்சு. ஆசிரியர் சொன்னாங்க, நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதிகபட்சம் எல்லா போட்டிகளிலையும் கலந்துக்கிட்டால் சந்தோஷந்தான், ஆனால் குறைஞ்சபட்சம் ஒன்றுலையாவது கலந்துக்கணும்னு சொன்னாங்க. மாணவர்கள் அனைவருமே தங்களுடைய பெயரை பதிவு செஞ்சாங்க. பாவையும் தன்னுடைய பெயரை முடிஞ்ச வரைக்கும் அதிகபட்ச போட்டியில் கலந்துக்கிறதுக்கு பதிவு செஞ்சாங்க. இலக்கிய மன்ற விழாவுக்கு சரியாக ஒரு வாரம் இருந்துச்சு. எல்லா மாணவர்களுமே தினமும் போட்டிக்கு தயாராகிக்கிட்டு இருந்தாங்க. 4 நாள் போனதே தெரியல. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. பாவையோட பயிற்சி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அறிஞ்சுக்கிறதுக்கு சக மாணவிகள் பாவைக்கிட்ட போட்டிக்கு தயாராகிட்டியான்னு கேட்டாங்க. பாவையும் தயாராகிட்டேனேன்னு சொன்னாங்க. அப்போ நீ முதல்ல எங்ககிட்ட சொல்லு பார்க்கலான்னு சக மாணவிகள் பாவைக்கிட்ட சொல்ல பாவையோ கடகடன்னு ஒப்பிச்சிட்டாங்க ஆங்கில கவிதையை. ஓரிரு இடங்களில் திக்கு திணறல் இருந்துச்சு. பாவை தடுமாறுறதை பார்த்த சக மாணவர்கள் பாவை போட்டியில் கலந்துக்கலாம், ஆனால் பரிசெல்லாம் வாங்க மாட்டாங்கன்னு பாவையோட பயிற்சி இந்த அளவுக்கு தான் இருக்குதுன்னு மனசில் சிரிச்சுக்கிட்டே போயிட்டா. பாவை சனி ஞாயிறு விடுமுறையில் தன்னுடைய அக்கம் பக்கத்து வீட்டு குழந்தைகளோட விளையாடுறது வழக்கமாக இருந்துச்சு. ஆனால் பாவை அந்த வார விடுமுறை நாளில் விளையாடாமல் திரும்ப திரும்ப ஆங்கில கவிதையை சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா திங்கட்கிழமை இலக்கிய மன்ற விழாவில் தங்கு தடையின்றி சொல்லணும்னு பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாவை. வெளியூரில் ஆசிரியர் வேலை பார்க்குற ராஜாமணி அத்தை தன்னுடைய அம்மா வீட்டுக்கு அந்த வார விடுமுறைக்கு வந்திருந்தாங்க.
அப்போ அவங்க அம்மா தோட்டத்துக்கு போயிருந்ததால் வீட்டு சாவியை பக்கத்தில் பாவை வீட்டில் கொடுத்துருந்தாங்க. சாவியை வாங்க வந்த ராஜாமணி அத்தையை பார்த்த உடனே பாவை ஓடி சென்று வீட்டில் இருந்த சாவியை அம்மா கிட்ட இருந்து வாங்கி அத்தை கிட்ட கொடுத்தாங்க. வெளியில் பசங்கள்லாம் விளையாடுறாங்க, நீ விளையாடலையா பாவைன்னு கேட்டாங்க அத்தை. இல்லை அத்தை, நாளாரன்னைக்கு பள்ளியில் இலக்கிய மன்ற விழா போட்டியில் கலந்துருக்கேன், அதனால் சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல அத்தை எங்க என்கிட்ட ஒரு முறை சொல்லு பார்ப்போன்னு சொன்னாங்க. பாவையும் கடகடன்னு ஆங்கில கவிதையை ஒப்பிச்சாங்க. அதற்கு அத்தை, மனப்பாடம் செஞ்சதை நல்லாவே சொல்கிற, நீ சாயங்காலம் உன்னோட ஆங்கில புத்தகத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு சாவியை வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. பாவையும் மறக்காமல் சாயங்காலம் ஆன உடனே தன்னுடைய ஆங்கில புத்தகத்தை எடுத்துக்கிட்டு பக்கத்து வீட்டில் ராஜாமணி அத்தையை பார்க்க போனாங்க. ராஜாமணி அத்தை பாவையை பார்த்தோன்னே உள்ளவா பாவைன்னு கூப்பிட்டு 2 பேரும் உட்காந்து புத்தகத்தை புரட்டினாங்க. அந்த ஆங்கில கவிதையை ராஜாமணி அத்தை ஒரு முறை ஏற்ற இறக்கத்தோடு படித்து காமிச்சாங்க. பாவை அத்தை படிக்கிறத பார்த்து அப்படியே திகைச்சு போயிட்டாங்க. ஏன்னா அவ்வளவு அழகாக அதை தங்கு தடையின்றி எங்கே நிறுத்தி படிக்கணுமோ அங்கே நிறுத்தி, எங்கே நீட்டி படிக்கிற இடத்துல நீட்டியும் படித்தாங்க கவிதையை. இப்போ பாவையை அதே மாதிரி புத்தகத்தை பார்த்து ஏற்ற இறக்கத்தோடு படிக்க கற்றுக் கொடுத்தாங்க. பாவை சரியாக படிக்காத இடத்துல அதை சரி செஞ்சு மீண்டும் படிக்க சொன்னாங்க. ஒரு வழியாக பாவை முழு கவிதையும் அத்தை சொன்னபடியே படித்து காமிச்சாங்க. ராஜாமணி அத்தை பாவையை வெரி குட், இதே மாதிரி தான் நீ பயிற்சி செய்யணும்னு சொன்னாங்க. பாவைக்கு அளவற்ற மகிழ்ச்சி. அத்தைக்கு மறக்காமல் நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புனாங்க. பாவை அன்னைக்கும் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் திரும்ப திரும்ப ஒரு பிழை கூட இல்லாமல் தடுமாறாமல் திக்காமல் சொல்கிற வரைக்கும் பயிற்சி செஞ்சு பார்த்தாங்க. அடுத்த நாள் திங்கக்கிழமை மிகவும் உற்சாகமாக பள்ளிக்கு போனாங்க பாவை. இலக்கிய மன்ற விழாவும் தொடங்கியது. பெயரை பதிவு செய்த மாணவர்கள் ஒவ்வொருவரும் மேடையில் ஏறி பேசினாங்க. பாவை பேசும் தருணமும் வந்துச்சு. பாவை மிகுந்த உற்சாகத்தோட நல்ல சத்தமாக ஆங்கில கவிதையை ஏற்ற இறக்கத்தோடு சொன்னாங்க. கடைசியாக த போயம் ரிட்டன் பை வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போதே பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அனைவரும் சேர்ந்து கைத்தட்டுற சத்தம் விண்ண பழந்துச்சு. பாவையும் அத்தை சொல்லி கொடுத்தது போலவே சொன்ன மகிழ்ச்சியில் மேடையை விட்டு இறங்கினாங்க. விழாவினுடைய இறுதியில் பரிசளிக்கும் தருணமும் வந்துச்சு. ஆங்கில கவிதை ஒப்புவித்தல்ல முதல் பரிசு அப்படின்னு சொல்லும் போதே எல்லாரும் சேர்ந்து பாவை பாவைன்னு பாவையோட பேரை சொன்னாங்க. பாவையும் எல்லையற்ற மகிழ்ச்சியோட பரிசை வாங்கினாங்க. பாவை வகுப்பில் இருந்த சக மாணவிகளும் வேறு வேறு போட்டியில் பங்கு பெற்ற பரிசை வாங்கியிருந்தாங்க. அனைவரும் வகுப்பறைக்கு வந்தவுடன் சக மாணவிகள் பாவையிடம் தங்களுடைய வாழ்த்துக்களை சொன்னாங்க. நாங்கள் எவ்வளவோ உன்னை கேலி கிண்டல் செஞ்சுருக்கோம், ஆனால் அதை நீ ஒருபோதும் பொருட்படுத்தியதே இல்லை. நீ படிப்பிலும் சரி மற்றதுலேயும் சரி உன்னை நீ நிரூபித்து காட்டுட்ட. நாங்கள் உன்னை கேலி கிண்டல் பண்ணதுக்கு சாரின்னு சொன்னாங்க. இனிமேல் நாம் எப்போதும் ஒன்றாகவே இப்பள்ளியில் படிக்கிற இறுதி நாட்கள் வரையிலும் ஒன்றாகவே பயணிப்போன்னு சக மாணவிகள் பாவைக்கிட்ட சொன்னாங்க. பாவை மிகுந்த பெருந்தன்மையோட நமக்குள்ள சாரியெல்லாம் எதுக்கு, வேண்டாம், என்னோட அப்பா அம்மா அப்போவே சொன்னாங்க, பழக பழக என்ன நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்குவீங்கன்னு. நமக்குள்ள பொறாமை வேணாம், ஆனால் எப்பவுமே ஆரோக்கியமாக போட்டி போடலாம். எனக்கும் உங்களோட சேர்ந்து இருப்பதில் தான் மகிழ்ச்சின்னு சொன்னாங்க பாவை. நண்பர்கள் கிடைச்ச சந்தோஷத்தில் வீட்டுக்கு சென்று தான் அப்பா அம்மா கிட்ட பரிசு வாங்கினதையும் நண்பர்கள் கிடைச்ச விஷயத்தையும் பகிர்ந்துக்கிட்டாங்க பாவை. பாவை சொன்னதை கேட்ட அப்பாவும் அம்மாவும் பாவையை ரொம்ப பெருமையாக பார்த்தாங்க. குடும்பமே சந்தோஷத்தில் திளைச்சிருந்துச்சு. இந்த கதையிலிருந்து நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான். பாவை தன்னுடைய திறமையின் மீது நம்பிக்கை வச்சு தன்னை கேலி செஞ்ச போதும் மனம் தளராமல் முயற்சி செஞ்சதுனால தான் வெற்றி பெற்றாங்க. வாழ்க்கையில் சவால்கள் வரும்போது நாம் தன்னம்பிக்கையுடன் விடாமுயற்சி செஞ்சோம்னா வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக ஆரோக்கியமான போட்டி. பொறாமையை தவிர்த்து ஆரோக்கியமான போட்டியை வளர்த்து கொள்வதன் மூலமாக தான் நாம் அனைவரும் முன்னேற முடியும்.
பாவை தன்னுடைய நண்பர்களோட பொறாமைப்படாமல் அவர்களை நண்பர்களாக ஏற்றுக்கொண்டது இந்த ஆரோக்கியமான போட்டிக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்குது. அடுத்ததாக புரிதல் மற்றும் நல்லுறவு. ஆரம்பத்தில் பாவையை கேலி செஞ்ச சக மாணவிகள் பாவையினுடைய உண்மையான குணத்தையும் திறமையையும் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்களோட நண்பர்களாக மாறினாங்க. இது நம்மளுடைய உண்மையான உழைப்பு மற்றும் நல்ல குணத்தின் மூலம் மற்றவர்களுடைய தவறான புரிதல்களை நீக்கி நல்ல உறவுகளை ஏற்படுத்த முடியும் என்பதை காட்டுது. இந்த கதை ஒரு சிறிய கிராமத்து சிறுமியினுடைய வெற்றி பயணத்தை மிக அழகாக விளக்குது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.